வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். கை நீட்டுங்க. என்ன ஆதுற திடீர்னு கயிறெல்லாம் கட்டி விடுற? எதுக்கு இது? உங்களுக்கு நான் ஒரு கை கட்டு போடுறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. வீட்லயும் சரி வெளியவும் சரி வர வர உங்களுக்கு மூக்குக்கு மேல கோவம் வருது. என்ன ஆதுற பேசுற? கோவப்படாம நடக்கிற தப்பெல்லாம் கண்ணையும் காதையும் மூடிட்டு கண்டுக்காம இருக்க சொல்றியா? அது சரிங்க, கோவப்பட்டா தப்பெல்லாம் சரியாயிடுமா? அப்படி இல்லாதப்ப அந்த கோவத்துல என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? எதுக்கு கோவப்படணும்? கோவங்கிறதும் ஒரு போதை மாதிரிதான். பழகிட்டா விடுறது ரொம்ப கஷ்டம். கோவம் புத்திக்கு போச்சுன்னா நம்மள நிதானம் இல்லாம ஆக்கிடும். கோவத்தால பேரு கெடும், உடம்பு கெடும், ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப் எல்லாமே கெடுங்க. அதுக்காக அவங்க பேசுறது கரெக்ட்னு நான் சொல்லல. அவங்கள கோவப்பட்டு அடிக்காம கூட அவங்க தப்ப உங்களால புரிய வச்சிருக்க முடியும். ஆனா நீங்க எடுத்த எடுப்புலயே கோவப்படுறீங்க. நீங்க கோவப்படுறதுக்கு காரணத்தை தேடிட்டு இருக்கீங்க. அந்த காரணம் கிடைச்சதும் கோவப்படுறீங்க. உங்க நோக்கம் பிரச்சனையை சரி பண்றது இல்ல, கோவப்படுறதுதான். இனிமே நீங்க கோவம் வந்து யார்கிட்டயும் சண்டை போடக்கூடாது, யாரையும் அடிக்க கூடாது. அடிக்கிறதுக்கு கையை நீட்டினீங்கன்னா இந்த கயிறு உங்க கண்ணுக்கு தெரியும். உடனே உங்களுக்கு என் முகம் ஞாபகம் வரும். நான் சொன்னதும் ஞாபகம் வரும். அதுக்காக தான் இந்த கயிறு. இது சாதாரண கயிறு இல்ல, சாமி பாதத்துல இருந்த கயிறு. இதை என் உயிரா நினைச்சுக்கோங்க. இனிமே நீங்க எதுக்காகவும் யாரு கூடவும் சண்டை போடக்கூடாது, சரியா? சரியா ஆதுற, நான் சண்டை போட மாட்டேன். இதுதான் என்னோட வீடு. நல்லா இருக்கு சத்யா. சொந்த வீடு தானே? இப்போதைக்கு இல்ல, கூடி சீக்கிரமே சொந்த வீடு வாங்கணும். ஓகே வா, நான் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இவர்தான் என்னோட ஃபாதர் இன் லா. வணக்கம்மா, வாமா. மாமா, இவன் என்னோட ஃப்ரெண்டு. அப்படியா? சரி சரி. பாட்டி, ரோஹிணி, ரேவதி. என்ன சத்யா? இவங்க தான் இந்த வீட்டோட பெரியவங்க, என் ஹஸ்பண்டோட பாட்டி. எனக்கும் தான். அவங்க ரெண்டு பேரும் என் ஹஸ்பண்டோட சிஸ்டர்ஸ். வணக்கம்மா. ஏங்க ஏங்க வர வாங்க. சொல்லு சத்யா. என்னோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. ரேணு, என்னோட ஹஸ்பண்ட் கார்த்திக். வணக்கங்க. நான் வந்து சத்யாவுக்கு அம்மா. ஆமா மாதிரி. கார்த்திகோட அத்தை நானு. சொல்லு. ஏ சத்யா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? என்ன கேள்விப்பட்ட? இல்ல, உன் புருஷன் ஒரு மெக்கானிக்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆமா, இவர் மெக்கானிக் தான். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்ன இப்பவா? ஏண்டி, காலேஜ் படிக்கிறப்போ நீ எப்படி இருந்த? உன்னோட ரேஞ்ச் என்ன, அழகு என்ன, அந்தஸ்து என்ன? போயும் போயும் ஒரு மெக்கானிக்க கல்யாணம் பண்ணிருக்க. உனக்கு என்னடி ஆச்சு? உன் ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு பணக்கார பையன் கிடைக்கவே இல்லையா என்ன? போது, நிறுத்தி. ஸ்டேட்டஸ்னு நீ எதை சொல்ற? நிறைய பணம் இருக்கிறதா? என்ன பொறுத்த வரைக்கும் அது ஸ்டேட்டஸ் கிடையாது. நல்ல மனசு இருக்கிறது தான் ஸ்டேட்டஸ். அது என்னோட ஹஸ்பண்டுக்கு நிறையவே இருக்கு. கம் ஆன் சத்யா, நீ சொல்றதெல்லாம் வேணா கேக்குறதுக்கு நல்லா இருக்கலாம், வாழ்றதுக்கு நல்லா இருக்காது. ஏய், நான் நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு அவர் எந்த குறையும் வைக்கல. என்ன ராணி மாதிரி அவரோட உள்ளங்கையில வச்சு தாங்குன்னு தாங்கிக்கிட்டு இருக்காரு. உன்ன அவரு ராணி மாதிரி வச்சிருக்கலாம், ஆனா அவரு மெக்கானிக்கா தானே இருக்காரு. மெக்கானிக்கா இருந்தா என்னடி? மெக்கானிக்கா இருக்கிறதுனால இவரோட உடம்புலயும் ட்ரெஸ்லயும் வேணாம் அழுக்கும் கரையும் இருக்கலாம். ஆனா இவரோட மனசுல அழுக்கும் கரையும் எதுவும் கிடையாது. எனக்கு இவரையும் இந்த குடும்பத்தையும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். எதையும் பணத்தால எடை போடுற உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. என்னடி நீ முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க? உன் வாழ்க்கையே வீணா போச்சுங்கறத புரிஞ்சுக்காம நீ தான் பேசிட்டு இருக்க. போது, நிறுத்துறியா? என்ன மறக்காம வீடு தேடி வந்து என்ன பார்க்க வந்ததுக்கு நான் சந்தோஷப்பட்டேன்.
ஆனா இப்போ ஏன் வந்தேன்னு நினைச்சு வருத்தப்படுற? வாசல் கதவு திறந்துதான் இருக்கு, தயவு செஞ்சு வெளியே போ. சத்யா, என்னங்க, ஆ? அவ கிடக்குறா. அவ பேசுறதெல்லாம் நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. இல்ல சத்யா, என்னதான் இருந்தாலும் நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட இவ்வளவு கோவப்பட்டிருக்க கூடாது. அவங்க ஒண்ணும் பொய் சொல்லல, உண்மையை தானே சொன்னாங்க. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? அவ என்ன உண்மையை சொன்னா? பொல்லாத உண்மை. அவளுக்கு உங்களை பத்தி என்னங்க தெரியும்? உங்களை அவமானப்படுத்துற மாதிரி பேசுறதுக்கு அவ யாருங்க? அவ புருஷன் பெரிய பிசினஸ் மேனா இருந்தா அது அவளோடது. அதுக்காக ஏன் புருஷனை அவமானப்படுத்துவாளா? எனக்கு வந்த கோவத்துக்கு அவ செவிலே 4 ஆடி கொடுத்திருப்பேன். ஆனா ஒரு காலத்துல எனக்கு ஃப்ரெண்டா இருந்தவளாச்சேன்னு போனா போகுதுன்னு விட்டேன். இப்ப நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோங்க. உங்களை யாரு கேவலப்படுத்தினாலும் என்னால தாங்கிக்க முடியாது. விடு சத்யா, பரவாயில்ல. இந்த அவமானம் எல்லாம் எனக்கு ஒண்ணும் புதுசு இல்ல. மெக்கானிக் தானேங்கிற வார்த்தைய நான் சர்வசாதாரணமா எல்லா இடத்துலயும் கேட்டு அவமானப்பட்டு நின்னுட்டு தான் இருக்கேன். விட்டு தள்ளு. இல்லங்க, இல்ல, என்னால அப்படிலாம் விட முடியாது. நீங்க இதுக்கப்புறம் யாரு முன்னாடியும் அவமானப்பட்டு நிக்க கூடாது. உங்களை யாரும் கேவலமா நினைக்கிற நிலைமையில நீங்க இருக்க கூடாது. யாரையும் எந்த குத்தமும் சொல்லி பிரயோஜனம் இல்ல. நான் தான் இதெல்லாம் கவனிச்சு சரி பண்ணிருக்கணும். சரி பண்ணிருக்கணும்னா எனக்கு புரியல. நீங்க நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் மெக்கானிக்கா இருந்ததுல எந்த தப்பும் இல்ல. ஆனா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமும் உங்களை இப்படியே மெக்கானிக்கா இருக்க வைக்கிறது என்னோட தப்புதான். இனிமே யாரும் உங்களை எதுவும் சொல்லாத மாதிரி உங்க வாழ்க்கைய நான் மாத்தி காட்டுறேன். நானே உங்களுக்கு ஒரு ஆட்டோமொபைல் கடை வச்சு தரேன். மெக்கானிக்கா இருக்கிற நீங்க அதுக்கு ஓனர் ஆயிடுங்க. என்ன இவ இந்த மெக்கானிக் பையில ஒரேடியா உச்சாணி கொம்புல தூக்கி வைக்கிறாளே, எப்ப கீழே போட்டு உடைக்க போறாளோ தெரியல. சத்யா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீ அவசரப்படாத. இல்லங்க, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்புறம் பாத்துக்கலான்னு தள்ளி போடவே கூடாது. இப்பவே நாம ரொம்ப லேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமும் நாம லேட் பண்ண கூடாது. ஆட்டோமொபைல் கடையை திறந்து உங்களை அங்க ஓனரா உட்கார வச்சுட்டு தான் நான் மறு வேலையை பாப்பேன். ஆட்டோமொபைல் கடை வைக்கணும்னா அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும் சத்யா. ஆகட்டுமே, ஆனா என்ன, உங்க கௌரவத்தை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல.